வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 26 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சார்கி மற்றும் மாங்கன் ஹிமாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்மா மற்றும் ஷார்குல் ஜார்க்கண்ட்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்கா மற்றும் குட்டார் கர்நாடகா? எந்த மாநிலத்தின் நடனம் சர்குலா மற்றும் சலபதோனி மத்திய பிரதேசம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷகாரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதா ஒலி, வினய பத்திரிகா, ரத்ன ராமாயணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில சோட்டா நாக்பூர்ல நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை தாங்ஸ் தர்பார், ஷாம்லாஜி ஃபர் பத்ரபதா பூர்ணிமா. இன்னைக்கான திட்டம் சட்டாட் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM அன்னதத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018. மிஷன் சாகர் ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் 2020. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. ஹரியானா ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஷ்வின் குமார் கோஷ். இந்தியாவின் முதல் உள்நாட்டு டைவிங் கப்பலின் பெயர் என்ன? INS நிஸ்தார். இந்தியாவின் 87வது கிராண்ட் மாஸ்டர் யார்? ஹரிகிருஷ்ணன். கார்சியா குசுமே என்ற புதிய மர இனம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? அசாம். கேரளாவில் உள்ள எந்த காவல் நிலையம் இந்தியாவின் முதல் ISO சான்றளிக்கப்பட்ட நிலையமாக மாறியுள்ளது? அரத்துங்கல். 2025ஆம் ஆண்டு மேஜர் லீக் கிரிக்கெட் பட்டத்தை வென்ற அணி எது? MI நியூயார்க் அணி வாஷிங்டன் ஃப்ரீடம் அணியை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா வங்கதேச நாட்டை தோக்கடிச்சு பெண்கள் அண்டர் 19 T20 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகா விஜய் ஹசாரே டிராபி, ஆஸ்திரேலியா ICC மகளிர் சாம்பியன்ஷிப் டிராபி, இந்தியா அண்டர் 19 மகளிர் T20 உலக கோப்பை. கேரளா ரஞ்சி டிராபி ஜெயிச்சிருக்காங்க, விதர்பாவை தோக்கடிச்சு. மகளிர் பிரீமியர் லீக் டெல்லி கேபிட்டலை தோக்கடிச்சு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு கலிங்க ரத்னா விருதை பெற்றவர் யார்? தர்மேந்திர பிரதான். மைனா சுவாமி உகாதி விருது வாங்கியிருக்காங்க. RK ஸ்ரீராம் குமார் சங்கீத கலாநிதி விருது. P சிவகாமி வெர்ச்சுவல் தலித் இலக்கிய விருது. ராஜேஷ் உன்னி தேசிய கடல்சார் வருணா விருது. அச்சுத சமந்தா குருதேவ் காளிச்சரண் பிரம்மா விருது. குமார் மங்களம் பிர்லா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட தலம் எது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகள், மொத்தம் 12 கோட்டைகள் இடம் பிடிச்சிருக்கு. யுனெஸ்கோவுடைய மனிதநேய கலாச்சார பாரம்பரிய பட்டியல துர்கா பூஜை கர்பா சேர்க்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ இந்தியாவின் முதல் இலக்கிய நகரமா கோழிக்கோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அங்கோர் வாட் ஆசியாவின் மிகவும் ஒளி மரபணு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா சேர்க்கப்பட்டிருக்கு. சல்கான் புதைப்படிவ பூங்கா உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிகளின் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. எந்த நாள் சர்வதேச நிலவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 20. ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக சுவாலி மொழி தினம். ஜூன் 27 சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 7 உலக உயிரி தயாரிப்பு தினம். போலி திறவைகளுக்கு எதிராக கலாநிதி நடவடிக்கையை தொடங்கிய மாநிலம் எது? உத்தரகாண்ட். லக்பதி திதி யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க உத்தரகாண்ட். அப்புறம் ரேஷம் கீத் பீமா திட்டம் ஹல்தோனி விளையாட்டு பல்கலைக்கழகம். சீரான சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் உத்தரகாண்ட். இந்தியாவின் முதல் வானியல் சுற்றுலா முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க உத்தரகாண்ட். அப்புறம் நட்சத்திர சபா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ரோடோடென்ட்ரான் தோட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யோகா கொள்கையை செயல்படுத்திய முதல் இந்திய மாநிலமும் உத்தரகாண்ட். இந்திய ஹேண்ட்பால் சங்கத்துடன்
3 ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒலிபரப்பாளர் யார்? பிரசார் பாரதி. இந்தியா மற்றும் மலேசியா சுற்றுலாத்துறையில ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் அர்ஜென்டினா லித்தியம் ஆய்வுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வீடு கேஒய்சி சரிபார்ப்பு சேவைகளை வழங்க நிப்பான் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க இந்தியா போஸ்ட். தொழிலாளர் அமைச்சகம் கிக் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் வேலைவாய்ப்புகளுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட் புகிஷன் எரிகான்டேட்டால ஏற்படுது. பிரவுன் லீஃப் ஸ்பாட் டஃப்ரைஸ் பைபோலரிஸ் ஒரிசியே, கிரீன் ஏர், டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா, ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோலா, பவுடரி மில்டி ஆஃப் கிரேப் எரிசிபி நெக்காட்டர், பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்கப் பொட்டேட்டோ டியூமர், சின்கைட்ரிகம் மெண்டோவாட்டிகா, ஸ்மெட்டா பஜ்ரா, டோலியோஸ்போரம் பெனிசிலாரி, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதெரா இன்வெஸ்டன்ஸ், ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னேரியா சலானி, கிரேப் அண்ட் ரஸ்ட் குலிட்டிட்ரிகம் ஃபால்கட்டம். மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர். அர்ஜுனா வாழ்நாள் விருது சுச்சா சிங், முரளிகன் பேட்கர். துரோணாச்சாரியா விருது சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான். துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ.